ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் வடை பார்க்க போகிறோம். அது என்னடா பீட்ரூட் வடை ரெசிபி போய் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஷார்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுதுன்னு பாருங்கள். பீட்ரூட் ஒரு 2 பீட்ரூட்டை பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கடலைப்பருப்பு 150 கிராம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய், அவ்வளவே தான். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு நல்லா ஊறிக்கணும். கையில் கிள்ளி பார்த்தா கிள்ளுற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4-5 வரமிளகாய் காரத்துக்கு அது சேர்த்துக்கோங்க. ஜீரகம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிச்சம் எதுவும் சேர்க்க வேண்டாம். சில பேர் இஞ்சி வெள்ளைப்பூடெலாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. அதையும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, வெங்காயம், ஏதோ சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று பொடிப்படியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவே தான், சிம்பிள். இதில் கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக கையிட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி தழை வேணும்னா நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அழகாக வடையாக தட்டி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த பாருங்கள், இப்படி ஒரு கையிலே அழகாக தட்டிடலாம் வடை. நம்ம யூஸ்வலாக 2 கையில் போட்டு உருட்டி அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. நிறைய பேர் துருவியெல்லாம் செய்வாங்க. துருவி அப்புறம் இந்த தண்ணியை பிழிஞ்சு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இது சட்டுன்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இம்மிடியட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அசந்தே போயிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சூப்பரான வடை ரெடி.